வணக்கம். சமீபத்தில ஒரு படம் பார்த்தேன். கதையினுடைய கரு என்ன அப்படின்னு சொன்னா, கதாநாயகியோட முதல் திருமண நாள். அன்றைக்கு அவள் கணவருடைய அறுவை சிகிச்சை நாள். அவர் ஆஸ்பத்திரியில இருக்காரு. கூட மாமனார், மாமியார் அங்க இருக்காங்க. இவங்க வேலைக்கு போற பெண். ஆனா, லீவ் போட்டு அன்னைக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, மாமனார், மாமியாருக்கு சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போணும். ஆனா, அவங்க போகல. போறதுக்குள்ள அவங்களுக்கு என்னென்னலாம் தடங்கல் வர முடியுமோ, அவ்வளவு தடங்கல்கள் வருது. சமைக்கும்பொழுது அவ்வளவு அவ்வளவு தடங்கல்களும் எப்படி வருதுன்னா, ஃபோன் அழைப்புகள் மூலமா வருது. அது இன்னும் ரொம்ப கொடுமை. அவங்களால ஒரு வேலைய நிம்மதியா செய்ய முடியல. சமைக்க முடியல, துணிய துவைக்க முடியல, பண்ண முடியல. நெறைய அழைப்புகள் வாழ்த்து சொல்ல வராங்க. அப்புறம் கணவர பத்தி கேட்குறாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பேசுறாங்க. ஆஸ்பத்திரியில பேசி இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரல, இப்ப அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க திருப்பி இவங்க கம்பெனிக்கு பேசுறாங்க. கம்பெனியில யாரோ சதி பண்ணி இவங்களுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ, இதுக்கு நடுவுல இவங்க அப்பா, அம்மா வெள்ளத்துல மாட்டிட்றாங்க ஒரு இடத்துல. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் அவங்கள சுத்தி எல்லாம் அந்த தொலைபேசி அழைப்பு மூலமா அவங்களுக்கு வருது. ஒரே நேரத்துல அவ்வளவு பிரச்சனைகள அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஆரம்பத்துல எங்களுக்கு சலிப்பா இருந்தது. என்ன கதை முழுக்க ஒரு கதாநாயகி ஒரு ஃபோன வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவ ஒரு கால் வந்துட்டுருக்கு. என்ன கதை இது அப்படின்னு. போக போக எங்க மைண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அத உணர ஆரம்பிச்சோம். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் வீட்லயோ, அலுவலகத்திலயோ. ஆனா, ஒரு 3 கேரக்டர் மூலமா பார்க்கும்பொழுது, அதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா எனக்கு தெரிஞ்சது. நான் ரொம்ப பதட்டமானோம். அதாவது அப்ப ஃபீல் பண்ணோம். ஒருத்தங்களுக்கு இவ்வளவு பிரஷர் ஏற்பட்டுச்சுன்னா, என்ன செய்வாங்க அவங்க? இவ்வளவு அலுவல்களுக்கு நடுவுல இவ்வளவு ஃபோன் கால்ஸ், அதுவும் எல்லாமே நல்ல விஷயங்கள் கிடையாது. என்னதான் பண்ணுவாங்க? எப்படி சமாளிப்பாங்க? அப்படிங்கிற ஒரு நிலைமை. அவ்வளவு பதட்டம். ஆனா, எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு. அலுவலகத்துல வேலை செய்றவங்களுக்கும் சரி, வீட்ல இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். நம்ம எமோஷனல் வெல்னஸ் பத்தி நான் அப்பப்ப சில வீடியோஸ் போடுறேன். நெறைய பேசிட்டு இருக்கேன். அ மெடிடேஷன் பண்ணுங்க, கொஞ்சம் நேச்சர்ல செலவு பண்ணுங்க, வீட்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட பேசுங்க, மொபைல தள்ளி வச்சுட்டு. பிடிச்ச விஷயங்கள் பாடுறதோ, இல்ல வேற என்ன நாட்டமோ பண்ணுங்க. அதுல ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க அடிஷனலா. புத்தகம் படிக்க ஆரம்பிங்க. இங்க நெறைய பேர் புத்தகம் படிக்கக்கூடியவர்கள் தான், புத்தக விரும்பிகள் தான். அது எனக்கு தெரியுது. ஆனா, இதுவரைக்கும் நான் புத்தகத்துல அவ்ளோ ஆர்வம் இல்ல, எனக்கெல்லாம் இருந்ததில்ல அப்படின்னு சொல்றவங்க, தினமும் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு புத்தகத்த எடுத்து, ஒரு பக்கமோ, 2 பக்கமோ படிக்க ஆரம்பிங்க. அந்த புத்தகம் நம்மள மனச அமைதிப்படுத்தும் பாருங்க. அது அந்த ஒரு பக்கத்த படிக்கும்போதே தெரியும். ஏன்னா, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அதுல மட்டும் தான் இருக்கும். நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டா படிப்போம். அது கொடுக்கக்கூடிய ஒரு மன அமைதியும், மன திருப்தியும் வேற லெவலா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. இன்று உலக புத்தக நாள். நன்றி.